அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ ரிச்சுவடி நேயர்களுக்கு உங்கள் ரேவதி தண்டபாணியின் 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கத்துடன். புத்தாண்டு 2025 4 கிரக பெயர்ச்சி நடக்கிறது தொடர்ச்சியாக ஒரு 3 மாதத்துக்கு. 29/3/2025 அன்னைக்கு சனி பெயர்ச்சியும், 15/5/2025 அன்னைக்கு குரு பெயர்ச்சியும், 31/5/2025 அன்னைக்கு ராகு கேத்துக்களோட பெயர்ச்சியும் இருக்குது. அதனால இந்த வருஷம் ராசி பலன் சொல்கிறதுல இந்த 3 பெயர்ச்சியோட இம்பேக்டும் இருக்கும். அன்பார்ந்த சிம்ம ராசி, சிம்ம லக்ன, மகம், பூரம், உத்தரம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 புத்தாண்டு ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் 12 மாதத்துலேயும் 12 ராசிலையும் எல்லா கிரகங்களோடையும் வருஷம் முழுக்க ஒரு ரவுண்ட் அடிக்கிறவர். புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு, சந்திரன், கேத்து, சனி என எல்லாரோடையும் ஒரு ரவுண்ட் அடிக்கிறவர். அதனால கஷ்ட நஷ்டங்கள் மாறி 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 ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இதில் இதுக்கு முன்னாடி இருந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் கண்டச்சனியால் உடல் நிலை பாதித்து கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேள். அந்த கஷ்டம் இந்த வருஷமும் அஷ்டமச்சனியால் உடல்நிலையால் பாதிப்பு அதிகம் இல்லாட்டி கூட தடைகள், தாமதங்கள், மனசு வேதனை இதெல்லாம் இந்த வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சூரியனோட ராசிக்காரா தைரியம், வில் பவர் ஜாஸ்தி இருக்கிறவா எதையும் சாதிக்க முடியுங்கிற அந்த தைரியத்தை வரவழைச்சிட்டு எதா இருந்தாலும் பார்த்துப்போம், நம்ம நேர்மையாக உண்மையாக எதாக இருந்தாலும் சமாளிப்போங்கிற மனசு நிலையை உங்களுக்கு ஏற்படுத்திக்கோங்க. அந்த மனப்பக்குவமே உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக அதை கடந்து போகிறதுக்கு உதவி செய்யும். உங்களுடைய மனோதைரியத்தினால நீங்கள் எதை வேணால் ஜெயிக்கலாம். இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கோங்க. இன்னொரு வேலைக்கு தாவும், இதை விட பெட்டராக போவோன்னா அங்கே அதை விட கஷ்டம் இருக்கும். எங்கே போனோன்னாலும் நம்ம நிழல் நம்மளோட அப்படிங்கும்போது நமக்கு டைம் சரியில்லாத போது இருக்கிற வேலையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த வேலையை பாருங்க. புதுசாக வேலை மாற வேண்டாம், புது தொழில் தொடங்க வேண்டாம், புது வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அதனால இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கு பாருங்க. 7 வர ராகு உங்களுக்கு பேராசை எண்ணங்களை கொடுக்கலாம். கூட்டு வியாபாரம் பண்ணுவோமா, இன்னும் என்ன பண்ணலாம், இந்த எண்ணங்கள் வரும். இதுக்குன்னுட்டு செட்டு சேரும் நமக்கு அந்த டயத்துக்கு தகுந்தாப்புல. ஆனால் உங்கள் மனசை திடமாக வச்சுட்டு நமக்கு இந்த நேரம் சரியில்லை, இருக்கிறது போதும், நம்ம இதுக்கப்புறம் டைம் நன்னா ஆனதுக்கப்புறம் சம்பாதிச்சுக்கலாம், மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பேராசை இல்லாமல் இருந்துக்கோங்க. ராசியில் வர கேத்துவும் குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் கொடுக்கலாம். எதுலேயும் அகலக்கால் வைக்காதீங்க. நம்மளுடைய இருப்புக்கு தகுந்தது எப்படி இருக்கணுங்கிறத பார்த்துட்டு செயல்படுறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்கள் கையில் இருக்கிற பணத்தை யாருக்காகவும் கண்ணுக்கு கண்ணான உறவாக இருந்தால் கூட அந்த பணத்தை கொடுத்து அதனால பிரச்சனையை வரவழைச்சிக்காதீங்க. கொடுத்து யாரையும் திருப்தி பண்ண முடியாது. அதனால் உங்கள் பணத்தை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல், உங்களோட பஞ்சமாதிபதியான குரு இந்த வருஷம் 11ஆம் இடத்துக்கு வர்றது தான் உங்களுக்கு பெரிய ஆறுதல். அதனால் 10ஆம் இடத்துல இருந்து அவர் உங்களுக்கு ஒன்றும் கெடுக்கலை, பட் நல்லதும் பண்ணலை. ஆனால் 11க்கு வரும்போது உங்களுக்கு லாபங்கள் நிறையா கிடைக்கும், நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும், சகோதர சகோதரிகளோட உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அதனால குரு உங்களை தாங்கி பிடிப்பார். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் குரு நல்ல இடத்துக்கு வர்றதுனால வருஷ பிற்பகுதி உங்களுக்கு நன்னா இருக்கும். அதனால் ஒரு 6 மாதம் அந்த கிரக பெயர்ச்சி எல்லாம் செட்டில் ஆகிற வரலும் வெயிட் பண்ணிடலாம். செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வர்றதுனால எல்லாமே நன்மையாக நடக்கும். எவ்வளோ தடைகள் இருந்தாலும் கையில் பணம் இருந்தால் போதும், உங்களுக்கு லாபங்கள் நிறையா வர்றதுனால எல்லாமே நன்னா இருக்கும். இந்த குழப்பம், சஞ்சலம், தடை, தாமதம் இதெல்லாம் கிரகங்களால் ஏற்படுறத சமாளிக்க இறை வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, யோகா, தியானம் இதெல்லாம் அட்லீஸ்ட் தியானம் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது பண்ணுங்க. உங்கள் மனசு தெளிவு கிடைக்கும். அது இந்த இறை வழிபாடு, அசைக்க முடியாத இறை நம்பிக்கை உங்களை காப்பாற்றும்.
அஷ்டம சனி வரும்போது அரசமர விநாயகரை வலம் வந்து வழிபடுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கப்பட்டுள்ள பலன்கள் யாவையுமே பொது பலன். உங்களது சுயஜாதகப்படி உங்கள் தசாபுக்தியின்படி பலன்கள் வேறுபடலாம். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.